இது வந்து இந்து மக்கள் நம்ம இந்து மக்களோட ஒற்றுமையை நிரூபிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஜூன் 22 மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு நடக்க இருக்குது. அந்த மாநாட்டுக்கு இங்க கோயில்ல இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக நாங்க வந்தோம். இந்த கோயில்ல அறநிலைத்துறைங்கிற பேர்ல ரவுடி கும்பலை வச்சுக்கிட்டு இந்த மத பிரச்சாரம் பண்றீங்களா இந்து கோயில ஏன் கோயில்ல கேக்குறாங்க. இங்க தமிழ்நாட்டுல அறநிலைத்துறை தான் நடந்துட்டு இருக்குதா இல்ல ரவுடிகளோட கூடாரமா அந்த கோயில்ல மாறிட்டு இருக்குதா? எனக்கு இதுக்கு விளக்கம் சரியான விளக்கம் தெரியல. இங்க இந்து கோயில்ல இந்து மக்களுக்கு நாங்க முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு ஜூன் 22 நடக்குது, நீங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி எங்களோட சொந்தங்களுக்கு ஒரு அழைப்பிதழ் கொடுக்க வந்தா ஒரு பிஜேபி மாவட்ட தலைவர் எனக்கே இங்க பாதுகாப்பு இல்ல. அப்ப சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? இங்க திருநீர் போட்டுக்கிட்டோ இல்ல குங்குமம் வச்சுக்கிட்டோ மகளிர் எப்படி பாதுகாப்பா நடமாட முடியும்? நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு அரசாங்கத்துல ஆதரவற்ற பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளியில அந்த காப்பகத்துல ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த காலை உடைக்கிறான். அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. வீட்டுல இருக்கிறவங்கள கொலை பண்றாங்க. கொலை கொள்ளை கற்பழிப்பு இப்படி அராஜகமான அரசு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல என்னுடைய இந்து கோயில்ல என்னுடைய மக்களுக்கு ஒரு இன்விடேஷன் மதுரை மாநாட்டுக்கு முருக பக்தர் மாநாட்டுக்கு 22 வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இது வந்து ரொம்ப ஒரு ரவுடிச வச்சு அறநிலைத்துறைங்கிற பேர்ல இங்க இந்துக்களை கலாச்சாரத்தை அழிக்கிற விஷயத்த அழகா பண்ணிட்டு இருக்காங்க. இந்துக்கள் இருக்க கூடாது என்று இந்த அரசாங்கம் நினைக்கிறதா? இந்த அரசாங்கத்துக்கு இந்து மக்கள் தக்க பதிலடி இந்த முருக பக்தர் மாநாட்டுல நாங்க கொடுக்கதான் போறோம். எல்லா இடங்களிலும் இந்துக்கள் எழுச்சியோட வீரத்தோட தான் இந்துங்கிறத உணர ஆரம்பிச்சுட்டாங்க. இவர்கள் எப்படி ஓட்டு கேட்க வராங்க, எங்க தெருவுக்கு எப்படி வராங்கிறத நாங்க பாப்போம். எல்லா இந்து மக்களும் யாரையும் இந்த திராவிட அரசு